அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அனசுரா ஃபவுண்டேஷனில் வைத்து மாபெரும் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. பல்வேறு குழுக்கள், திருவாசகம் ஓதும் குழுக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இங்கு வந்து கலந்து கொண்டார்கள். இந்த இனிய அற்புத ஆன்மீக பெரு நிகழ்ச்சியை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மிக அருமையான நாளாக இருக்கின்றது. திருவாசக முற்றோதலுடைய ஒரு மாபெரும் சங்கம நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு ஆலயங்களில் நம்முடைய திருவாசக முற்றோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஆனந்தம் நடராஜ பெருமாள் சிவனடியார்கள் மார்த்தாண்டம் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்து கோயில் கூட்டமைப்பு ட்ரஸ்டுடைய செயலாளர் குமரி மாவட்டத்தில் அருமைக்குரிய சகோதரர் மாதவன்ஜி அவர்களே அவரை பொறுத்தவரை உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு பண்பாளர். சங்கத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு நாங்கள் ஐஎன்டிக்குன்னா பேர் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா எனக்கு இந்த அழைப்பதில் வந்து மாதவன்ஜி வந்து யாருமே தெரியாமல் இருந்துட்டு பார்த்தாச்சுன்னா பன்முகத்தன்மை கொண்டவர், ஒரு ரொம்ப சமுதாய நலனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து செயலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதர். அந்த வகையில் இந்து கோயில் கூட்டமைப்புடைய ட்ரஸ்டுடைய செயலாளர்கள் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அறிவிக்கிற இந்து கோயில் கூட்டமைப்பினுடைய ஒன்றிய தலைவர் பாசமிகு சகோதரர்
திருவாசக பேரவை பல்வேறு இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக திரைப்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிற அறிவிக்கிய ரத்தன மீனாட்சி அவர்கள் நம்முடைய அரசப்படக்கூடிய தேர்தல் உறுப்பினர் கூட, அதே போல அதனுடைய செயலாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாபு அவங்க கொடுக்கப்பட்ட பல்வேறு சமுதாய நலன்களை தன்னை ஈடுபடுத்தி பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல என்னுடைய குருநாதர் பாஸ்கர் சார் அவங்க பார்த்தா அப்பப்போ கம்பகர கோயில் பல கோயிலில் திருவாசகர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எனக்கு ஆன்மீக குரு. அரசியலில் நம்ம இவ்வளோ கோல வச்சுக்கிறோம்னு சொன்னால் கோல வச்சக்கூடியது தான், ஏன்னா மாற்று கருத்து கிடையாது. யாருமே மோசமானவன் சொல்ல முடியாத அளவுக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முழுமுத காரணம் எங்கள் குருநாதர் பாஸ்கர் சார் தான். மாணிக்க வாசகின் வாசகத்தை நாங்கிருந்து பாடுங்கால் நற்கருப்பன் காட்டினிலே தேங்கலந்து பால் கலந்து செய்தியை துறையலந்து ஊர்கலந்து உயிர்கலந்து ஒட்டாமல் இழிப்பதை சொல்லி ராமன் சொல்லுவார். அப்படிப்பட்ட திருவாசகம் அன்னைகளே பாரத பிரதமர் தாயார் கேட்டிருந்தார். அப்பொழுது திருவாசகத்தை பாடி அவர்களெல்லாம் வரவேற்றார் என்று நமக்கு தெரியும். பார்த்திருக்க மாட்டேங்க தொலைக்காட்சியில். அப்படி திருவாசகம் என்று உலகம் முழுதெல்லாம் போற்றுவதற்கு காரணம் வாய்ந்தவர்கள் மாணிக்க வாச பெருமான் இறைவன் வலி ஆட்கொண்டார். அதே மாதிரி நம்மளே வலி இறைவன் ஆட்கொண்டு இருக்கின்றார். அதனாலதான் இந்த இடத்துல நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லோரும் நல்லவர்கள் வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாட்டை சிவனை போற்றி எந்நாட்டவர் இறைவா போற்றி என்று சொல்லி அமைகிறேன். அன்பு வணக்கம். நான் 10 வருஷத்திற்கு மேலா இந்த திருவாசக முற்றோதல்ல கலந்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற மட்டும் தயவு செய்து ஒரு நிமிஷம் கையில் வச்சுருக்கேன். 10 வருஷத்துக்கு மேல நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு 20 வருஷமா இதை செய்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவங்க சரி, நான் ஒரு 40-50 வருஷமா இதை செய்துட்டு இருக்கேன். இல்ல கண்டிப்பா 40-50 வருஷம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தாக்கும். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க இருக்க வேண்டிய இடம் அங்கதான் மேலதான் இருக்காங்க. அப்படின்னு சரிதானே? சரி, நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேல செய்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில. சொல்லுங்க பாருங்க. நான் ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கைவசம். நான் 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த காரியத்தை. கடைசி கேள்வி, நான் இன்னைக்கு தான் இந்த முற்றோதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். எல்லாத்தையும் யாரும் இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களிலிருந்து 50 ஆண்டுகளாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கூட்டத்திற்கு மத்தியில ஒரு உண்மை, ஒரு சத்தியத்தை பேசுறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு முதல்ல நன்றி கூறிட்டு ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எப்படி தூண்டுதல் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணி சில விஷயத்தை சொல்றேன். நமக்கு சிவனடியார்கள், நாயன்மார்கள், தொகையடியார்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? அவங்கள பற்றி படிக்கும் போதோ, அவங்கள பார்க்கும் போதோ, அவருடைய திருநாமத்தை எல்லாம் கேட்கும் போதோ நமக்கு என்ன தோணுது? நம்முடைய மனசுல ஏதாவது மறாமல் சொல்லுது. என்ன தோணுது சொல்லுங்க. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொஞ்சம் நேரம் சுற்றி வளைச்சு வருவது பார்த்தேன். உடனடியாகவே வந்துச்சு. எப்படி வாழ்ந்திருக்காங்க? யாருக்காக? இறைவனுக்காகவே, இறைவனுக்கு தொண்டு செய்வதே என்னுடைய வாழ்க்கையினுடைய பணி, கடன், இறைவனுக்கு தொண்டு செய்வது. அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க? அடுத்த கேள்வி. இறைவனுக்கே வாழ்ந்திருக்காங்க, இறைவனுக்காக வாழ்ந்திருக்காங்க. இறைவனுக்காக எப்படி வாழ்ந்தார்கள்? இது ஒரு சிக்கலான கேள்வி. அது உண்மையாக வாழ்ந்தாருங்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. உண்மையா? இல்லறத்தில் இருந்தே வாழ்ந்தார்கள். இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இறைவனுக்காக எப்படி வாழ்ந்தார்கள்? சரணாகதி தத்துவம், அது கடைசியில் சரள ஸ்லோகத்தில் வரக்கூடிய சரணாகதி. சரணம் அடைஞ்சாங்க. ஆனா அவர் சரணம் அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா? 60 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு கேள்வி கேட்கிறேன்.
நான் தினசரி சிவபுராணம் படிப்பேன். அப்படிப்பட்ட ஆட்கள் கையெழுத்து தினசரி வருகிறதா பேஷ். நான் விடைக்கு பக்கத்துல வந்துட்டேன். உங்களுக்கு விட செல்லுதாரா வெட்டி பக்கத்துல வந்துட்டேன். எப்படி வாழ்ந்தார்கள்? ஞானத்தோடு, அன்போடு, ஞானத்தோடு, பக்தியோடு, சிரத்தையோடு சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 25% எழுதி வந்துட்டாங்க. கிளம்புங்க உத்திஷ்டம் கிளம்புங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க. எல்லாரும் முரட்ட ஒரு கையை இருக்கும். இதுதான் என்னுடைய கேள்விக்கான பதில். எப்படி வாழ்ந்தார்கள்? அந்த இமைப்பொழுது நேரம் கூட நம்முடைய முன்னோர்கள் காலத்தை அளப்பதற்காக வேண்டி ஒரு கடைசி யூனிட், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அளவுகள் வச்சிருக்காங்க. கை நொடி பொழுதும் கண்ணிமை பொழுதும் மாத்திரையின் அளவுகளாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இல்லையா? இப்போ இமை பொழுது ஒரு அடைச்சு முடிகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அந்த நேரம் கூட ஓய்வில்லாமல், அந்த நேரத்தை கூட ஓய்வில்லாமல். அடுத்த கேள்வி, அது எப்படி வாழுது? இந்த சம்சார பந்தத்துக்குள்ள பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள். நான் பிறக்கின்ற பொழுது ஒரு ஜீவனுக்கு மகனாக பிறந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு ஜீவனுக்கு அண்ணாவாக ஆனேன். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு ஜீவனுக்கு கணவனாக மாறினேன். இன்னும் சற்று வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு ஜீவனுக்கு அப்பாவாக மாறினேன். இன்னும் சற்று சற்று வளர வளர ஒரு ஜீவனுக்கு நான் தாத்தாவாக மாறினேன். என்னிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி இது ஒரு புறம். நான் பிறக்கின்ற பொழுது வெறுங்கையோடு பிறந்தேன். எதுவுமே என்னிடத்தில் கொண்டு வரவில்லை. என்னுடைய தாயுடைய கற்பத்தில் கூட எதுவுமே கொண்டு வர முடியாது. வெறுமனே வந்தேன். எனக்கு இது நான் போட்டிருக்கிற ஆணை, அணிகலன், பட்டம், பதவி அத்தனையும் இந்த சமுதாயம் எனக்கு கொடுத்தது. எல்லாம் இடையில் வந்தது. போகின்ற பொழுது எதுவுமே என்னுடன் வராது. ஆனால் நான் எனக்கு சேர்ந்த செல்வம், படிப்பு, கல்வி, வீடு, வேலை எல்லாத்தையும் இடையில சம்பாதிச்சு. அப்போ திருப்பத்தில் அதே கேள்விக்குவார், இவை பொழுதும் என் நெஞ்சில் எங்காதான் காணுவாங்க. சாத்தியமா? கரெக்டா எதிர்பார்த்திருந்தா அந்த ஒரு பதில் கண்டிப்பா 2 பேர் வச்சுக்கிறீங்க. இந்துக்கள் குழுவினுடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னாடி போட்டு கோரிப்பார். அடுத்ததாக அங்கே ஒரு பொன்னாடையும் ஒரு நினைவு பரிசு சிவபெருமான் நடராஜ பெருமானுடைய ஒரு திருவுருவ படமும் அவருக்கு பொன்னாடையாக வழங்கி போற்றி எந்நாட்டவர்க்கும் போற்றி எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி இதே இல்லால் யாரை கைத்தோம் சிவாய நாமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி எந்நாடுமே சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் சார்பாக எல்லா வெளியே வரப்பட அவர்கள் கொடுப்பீர்கள். மஞ்சள் மாமரை மகிழ்ந்திரா
வழியில் நான்